திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் புல்வயல் பகுதியில் அமைந்துள்ள குமரமலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள அந்த முருகப்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பங்குனி உத்திர நன்னாளில் இந்த முருகனை தரிசிப்பது என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாகும். முதலில் பங்குனி உத்திரம் எதற்கு இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது மாதந்தோறும் உத்திர நட்சத்திரமானது வரும். அதிலும் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்று கேட்டால், மாதங்களில் 12வது மாதமாக வரக்கூடியது பங்குனி. அதேபோல் நட்சத்திரங்களில் 12வதாக வரக்கூடியது உத்திர நட்சத்திரம். ஆக முருகனுக்கு 6 முகங்களும் 12 கைகளும் இருப்பது போன்று இந்த 12 என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எனவே இந்த 12 என்று தொடங்கும் இந்த இரண்டும் அவ்வளவு சிறப்பு பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் 12 24 24 கூட்டினால் 6 என்பது சண்முகனுடையது, 6 முகத்தை குறிக்கக்கூடியது. எனவே தான் இந்த பங்குனி மாத உத்திரத்திற்கு இப்படி ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தன்றுதான் தெய்வீக திருமணங்கள் அனைத்தும் நடைபெற்றிருக்கின்றன. உதாரணமாக சிவன் அன்னை பார்வதி தேவியை மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சியளித்த இந்த திருநாளில்தான் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி கொடுத்ததும் பங்குனி உத்திர நாளில்தான். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை இந்த பங்குனி உத்திர நன்னாளில், தெய்வானையை இந்த பங்குனி உத்திர நாளில்தான் திருமணம் செய்து கொண்டார். அதேபோல் வள்ளியின் அவதார தினமும் இந்த உத்திர நாள்தான். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றதும் இதே நன்னாளில்தான். மகாலட்சுமி பங்குனி உத்திர நன்னாளில்தான் மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்ற நாளாகும். எனவே இப்படி பல்வேறு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திரத்தன்று முருகாலயங்களுக்கு சென்று அனைவரும் வழிபடுவார்கள். அதேபோல் வைணவ ஆலயங்களிலும் பங்குனி உத்திரத்தன்று வைபவங்கள் சிறப்பாக நடைபெறும். அப்படி சிறப்பு பெற்ற இந்த பங்குனி உத்திரத்தன்று இந்த முருகாலயத்தில் நடைபெற்ற இந்த அபிஷேகத்தை நாம் கண்டுகொண்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த முருகனுக்கு அப்படி என்ன சிறப்பு என்றால், சேதுபதி தேவர் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தன்று தவறாமல் நடந்தே பழனிமலைக்கு சென்று வந்தார். அவருடைய வயோதிக காலம் வந்ததால் கண் தெரியாமல் போய்விட்டது. அதனால் பழனி மலைக்கு நடந்து செல்வதை தவிர்த்து விட்டார். இருப்பினும் அவரால் முருகனை தரிசிக்காமல் இருக்க முடியவில்லை. உடனே முருகனை மனமுருகி வேண்டி, உன்னை காணாத இந்த உடலில் உயிர் தேவையில்லை, எனவே இந்த உயிரை எடுத்து விடு முருகா என மண்டியிட்டு அழுதுள்ளார். உடனே அவருடைய கனவில் ஒரு அசரரி தோன்றியுள்ளது. உனது எல்லையில் ஒரு குன்று இருக்கும், அந்த குன்றிற்கு சென்று நீ பார்த்தாய் என்றால் அதன் மேல் ஒரு விபூதி பையும் ருத்ராட்ச மாலையும் இருக்கும், அங்கு போ, நான் அங்கு உனக்கு காட்சி தருவேன் என்று அந்த அசரரி சொல்லிவிட்டு மறைகிறது. மறுநாள் அவரும் அதே போன்ற அந்த குன்றுக்கு செல்கிறார். அங்கு சென்று பார்த்த பொழுது அசரரி சொன்னபடியே விபூதி பையும் ருத்ராட்ச மாலையும் இருக்கிறது. அதை கையில் எடுக்க முற்பட்ட போது அந்த இடத்தில் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். பழனிமலை முருகனே இறங்கி வந்து அங்கு காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற ஒரு தைரியத்தை சொன்ன இடமாக அது அமைந்துள்ளது. எனவே தான் அந்த இடத்தில் குமரமலையில் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணியாக அவர் காட்சி கொடுக்கிறார். அதுவும் குழந்தை ரூபமாக, அபயஹஸ்தமாக, இடுப்பை சாய்த்தபடி நின்று நமக்கு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை, இப்படிப்பட்ட ஒரு அழகையும், இப்படிப்பட்ட ஒரு முருகனையும் வேறு எங்கும் நாம் தரிசிக்க முடியாது. அப்படி சிறப்பு பெற்ற இந்த குமரமலை முருகனை இந்த பங்குனி உத்திரத்தன்று தரிசிப்பது என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். எனவே அனைவரும் இந்த வீடியோ வாயிலாக முருகப்பெருமானை தரிசித்து அவன் அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு இந்த ஆலயத்தில் பல ஆண்டு காலமாக அன்னதானம் என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பங்குனி உத்திர நன்னாளில் பால்குடம் எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு அந்த பால்குடங்களை சமர்ப்பணம் செய்துவிட்டு அங்கு அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெறும். அந்த அன்னதானத்தை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வாங்கி முருகப்பெருமான் பிரசாதமாக உண்டு மகிழ்வதுண்டு. எனவே இனி வரும் காலங்களில் வாய்ப்பு இருந்தால் புதுக்கோட்டை மாவட்டம் புல்வயல் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ குமரமலை பாலதண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்து எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானின் அருளை பெறும்படி உங்களை கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.